மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். மருத்துவத்துறையில் என்ன படித்தால் வேலை வாய்ப்பு? ஃபர்ஸ்ட், மருத்துவத்துறையில் வேலை வாய்ப்பு இருக்குதா? இது வந்து ஒரு வளர்ந்து வர துறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 100% மருத்துவத்துறையில் வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது. இது வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய துறை. ஸோ இந்த மருத்துவத்துறையில் எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் சைடும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, பிரைவேட் காலேஜஸும் நிறைய இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தொடங்கி பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், ஆயுஷ் கோர்சஸ் உட்பட ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட படிப்புகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கவுன்சிலிங் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மருத்துவ படிப்புகளை படிச்சுட்டு நல்ல லெவல்ல ரீச் ஆகி நல்லா சேலரி வாங்கி லைஃப்ல உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. இதே மருத்துவத்துறையில உள்ள ஒரு சில படிப்புகளை படிச்சுட்டு வேலைக்கு போகாம இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்காம சின்ன வேலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நல்லா செட்டில் ஆனவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில் ஆகாதவங்க இல்லைன்னா சின்ன சேலரியில ஒர்க் பண்றவங்ககிட்ட போய் கேட்டா அதை படிக்காத, அது நல்ல படிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து மருத்துவத்துறையில மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலயுமே இருக்குது. சோ ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கோம் இல்லைன்னா முடிக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு எங்க வேலை இருக்கு அப்படிங்கறத தகுதியான இடத்தை தேடி போய் உட்கார வேண்டியது உங்க ஒவ்வொருத்தங்களோட கடமை. அந்த மாதிரி அந்த படிப்புக்கு வேல்யூவான இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சம்பளமும் வேலையும் அந்த மதிப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ மருத்துவ படிப்புகள் இருந்தாலும் ஒரு சில படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கான வேல்யூவும் சேலரியும் வந்து வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி நர்சிங்கோ, எல்லாரும் பிபிடி தான் படிக்கிறாங்க, எல்லாரும் பிஃபார்ம் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரே படிப்புகளை தேர்ந்தெடுக்காம தனித்துவமான படிப்புகளை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் தனித்துவமா தெரிவிங்க, உங்களோட சேலரியும் என்ன செய்யும் அப்படின்னா தனித்துவமா தெரியும். இப்போ தனித்துவமான படிப்புகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த வேலையை அவங்களால மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நர்ஸ் வந்து வார்டில் இல்லைன்னா ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சவங்களும் இல்லை அப்படின்னா அந்த வேலையை ஒருவேளை ஓடிஏடி படிச்சவங்களும் ரீப்ளேஸ் பண்ணலாம், பிசிசியன் அசிஸ்டன்ட் படிச்சவங்களும் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிசிசியன் அசிஸ்டன்ட் இல்லாட்டாலும் அந்த வேலையை யாரு ரீப்ளேஸ் பண்ணிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிஏடி முடிச்சவங்களோ இல்லைன்னா வந்து நம்மளோட நர்சஸோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு சில கோர்சஸ்க்கு அவங்க வேலையை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்க மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு கோர்சஸை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து படிக்கணும். இப்போ பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி எல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி வேலை வாய்ப்பும் நிறைய இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ 10,000 நர்சிங் வந்து வேகன்சி கிரியேட் ஆகுது அப்படின்னா 20,000 நர்சிங் முடிச்சவங்க படிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ ஒரு வேலையை வந்து செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கும்போது அதோட சேலரி என்ன செய்யும் அப்படின்னா குறையும். ஆனா ஒரு வேலை வந்து வெறும் 25 வேலை தான் இருக்குது, அதை படிச்சு முடிச்சுட்டு வரவங்களும் வெறும் 25 பேரோ இல்லைன்னா 20 பேரோ தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து நம்ம டிமாண்ட் பண்ணலாம், ஹெவியா இருக்கும். அந்த இடத்துல அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து தனி. ஸோ வந்து நம்ம எல்லாரும் படிக்கிறாங்கன்னு ஒரே படிப்புகளை படிக்காம ஒரு சில கோர்சஸை தேர்ந்தெடுத்து படிச்சோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். அதுல குறிப்பா நான் இந்த வீடியோல சொல்ல போறது 4 கோர்ஸ். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஏஎஸ்எல்பி, பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காது கேட்காம இருக்கிறதுக்கும் வாய் பேச முடியாததுக்கும் உள்ள அந்த தெரப்பி கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான். ஸோ இந்த படிப்பு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் இருக்குது, 25 சீட்டு தான் இருக்குது. பிரைவேட் காலேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த படிப்பை படிச்சுட்டு வரவங்களும் கம்மியா தான் இருப்பாங்க, வேலை வாய்ப்பும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த கம்மியா இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவும் சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல 2வது இடத்துல நான் சொல்லக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூசனிஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸ். இந்த பர்ஃபியூசனிஸ்ட் அப்படிங்கிற வேகன்சி வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவும் அந்த சேலரியும் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இடத்த வேல்யூவான இடத்த ஹாஸ்பிட்டல்ல தேடி போக வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். நீங்க இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் படிச்சுட்டு உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பர்ஃபியூசனிஸ்டா ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா யாருமே மதிக்கவும் மாட்டாங்க, சேலரியும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இதுல 3வது இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி. ரீசெண்டா தான் நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த கோர்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. இப்ப நியூராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி வளர்ந்துட்டு வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குது. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு வரவங்களும் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனா வேகன்சி ஓரளவு நல்லாவே இருக்குது. சேலரியும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல டீசென்டான ஒரு பே என்ன செய்யறாங்க அப்படின்னா பே பண்றாங்க. உங்களோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைலுமே வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும். 4வது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் இல்லைன்னா டயட்டிஷியன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. டீசென்டான ஒரு ஜாப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபீல் பண்றாங்க. மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா
ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம பிளட், பேஷண்ட்ஸ் கேர் அந்த மாதிரி இன்வால்வ் ஆகாம பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயட் சொல்றது, அவங்கள வந்து அவங்களோட டயட்ரி பேட்டர்ன வந்து மெயின்டெயின் பண்றது, அனலைஸ் பண்றது இந்த மாதிரிப்பட்ட வேல்யூ. அது மட்டும் இல்லாம இவங்களால ஃப்ரீலான்சரா என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய வெல்னஸ் சென்டர், ஜிம், ட்ரெய்னர் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்குது. டயட்டீஷியன் அப்படிங்கிறவங்களுக்கு தனி வேல்யூ இருக்குது. இப்ப இன்ஸ்டா, சோசியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டயட்டீஷியன் அப்படிங்கிறவங்க வந்து வேற லெவல்ல என்ன செய்றாங்க அப்படின்னா ஏர்ன் பண்றாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் படிக்கிறாங்கன்னு ஒரே கோர்ஸ படிக்கிறத விட, இந்த மாதிரி செலக்டிவான ஸ்பெஷலைசைஸ்டு பாராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். பட் அந்த இடத்துக்கான வேலை வாய்ப்ப தேடி அந்த சரியான இடத்த தேர்ந்தெடுத்து போறது வந்து உங்களோட பொறுப்பு தான். இந்த வீடியோல நீங்க பார்த்த கன்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஃபாஸ்ட்டா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். தேங்க் யூ.